ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சந்தையிடுகை லெசன் நம்ம பார்த்துட்ருக்கோம். லெசன் 14 போயிட்டுருக்கு. அதோட கண்டினியூ இன்றைக்கி நான் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது சந்தையிடுகையின் நோக்கங்கள். போன வீடியோவில் ஏற்கனவே நம்ம சந்தைனா என்னென்னு பார்த்துட்டோம், சந்தையிடுகைனா என்னென்னு பார்த்தோம், சந்தையிடுகையோட பரிணாம வளர்ச்சி பார்த்தோம், வரைவிலக்கணம் பார்த்தோம், சந்தையின் கருத்து பார்த்தோம். ஸோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவர் எதெல்லாம் ஏமா வச்சு பண்ணணுங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் சந்தையிடுகையின் நோக்கம் என்ன, நம்ம சந்தையோட நோக்கம் என்னது, புதிய புதிய பொருட்கள் உள்ளே வரணும், டெக்னாலஜி உள்ள பொருட்கள் உள்ளே வரணும், ஸோ அதிக அளவு பொருட்கள் உற்பத்தி செய்யப்படணும். இதெல்லாம் சந்தையோட நோக்கமாக இருக்கட்டும். அப்படி உற்பத்தி செஞ்ச பொருட்கள் விற்பனைக்காக எங்கே வருது, சந்தைக்கு தான் வருது. ஸோ அப்படி சந்தைக்கு வரையில் அதிக அளவு பொருட்கள் உற்பத்தி செய்யப்படணும், விற்பனை செய்யப்பட வேண்டும். இதெல்லாம் சந்தையோட ஒரு ஏமாக இருக்கும். புதிய புதிய டெக்னாலஜி உள்ள பொருட்கள் சந்தைக்கு வரணும், இதனால் அதிக நுகர்வோர்கள் வாடிக்கையாளர்கள் வருவாங்க, பொருட்கள் அதிக அளவு விற்பனை நடக்கும், மனித தேவைகள் பூர்த்தி செய்யப்படுது. ஸோ இதெல்லாம் சந்தையோட நோக்கமாக இருக்குது. இந்த சந்தையில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள், உற்பத்தியாளருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் இந்த சந்தை தான் தீர்க்குது. ஏன்னா உற்பத்தி செஞ்ச பொருட்களை எல்லாமே விற்பனை செய்யும்னு சொல்ல முடியாது. ஸோ சந்தை இருந்தால் மட்டும்தான் உற்பத்தி செஞ்ச அனைத்து பொருட்களுமே விற்பனை செய்ய முடியும். ஸோ அந்த உற்பத்தியாளருடைய பிரச்சனையை தீர்க்கிறதே இந்த சந்தை தான். ஸோ சந்தையோட நோக்கம் உற்பத்தியாளரோட பிரச்சனைகளை தீர்க்கிறது, சந்தையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறது, விலை ஏற்றத்தாழ்வுக்குள்ள பிரச்சனைகளை தீர்க்கிறது, எல்லாமே சந்தையோட நோக்கமாக இருக்குது. இதனால் சந்தை அதிக அளவு மேம்பாடு அடையுது, முன்னேற்றம் அடைகிறது அப்படின்னு சந்தையிடுகை நோக்கங்களில் பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சந்தையிடுகையின் முக்கியத்துவம். இந்த சந்தை மூலமாக யாருக்கு முக்கியத்துவம் ஏற்படுது? ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் சமுதாயத்திற்கு தான் சந்தையிடுகை மூலம் அதிக அளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உற்பத்தியாளரையும் நுகர்வோரையும் இணைக்கக்கூடிய ஒரு சங்கிலியாக இந்த சந்தை இருக்குது. உற்பத்தியான பொருட்கள்லேருந்து இறுதி நுகர்வோர் யார்? நம்ம தான், நுகர்வோர். நம்ம கைக்கு வர வரைக்கும் இந்த ரெண்டு பேருக்கும் சங்கிலியாக இருக்கிறது இந்த சந்தை. ஸோ அதனால் இது சமுதாயத்திற்கு சந்தை முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. இதனால் இந்த சந்தை மூலமாக சமுதாயத்திற்கு என்ன பலன் கிடைக்குது, என்ன நன்மை கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா, மக்களோட வாழ்க்கை தரம் உயருது, சந்தையிடுகை மூலம் நாட்டோட வருமானம் அதிகரிக்குது, வேலை வாய்ப்பு இதனால் அதிகரிக்குது, சந்தையிடை மூலம் நவீன சாகுபடி உற்பத்திக்கு வழிவகை செய்கிறது, அதிக அளவு உற்பத்தி உள்ள வருது, உற்பத்தி செஞ்ச பொருட்கள் சந்தைக்கு உள்ள வருது. ஸோ இதனால் உற்பத்தி அதிகரிக்கப்படுது. இதெல்லாம் சமுதாயத்திற்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மைகள். அடுத்தது, இந்த சந்தை மூலமாக தனி நிறுவனத்திற்கு என்ன நன்மை கிடைக்குது, என்ன முக்கியத்துவமாக அது அமையுது? தனி நிறுவனத்திற்கு சந்தையோட முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அமைப்பின் வருமானத்தை அதிகரிக்கிறது. அமைப்புங்கிறது நிறுவனத்தோட வருமானத்தை அதிகரிக்கிறது. ஸோ பெனிஃபிட் சந்தை மூலமாக நீ இந்த முக்கியத்துவங்கிற இடத்துல நன்மைகள்னு போட்டுப்பார், ஈஸியாக புரியும். ஸோ இந்த சந்தை மூலமாக யாருக்கு நன்மை ஏற்படுது? தனிநபருக்கு, நிறுவனத்திற்கு. அதாவது நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நன்மை ஏற்படுது? நிறுவனத்திற்கு அதிக அளவு வருமானம் கிடைக்குது சந்தை மூலமாக. இந்த சந்தை மூலமாக மேலாண்மை உற்பத்தி சார்ந்த முடிவு எடுக்க முடியுது. ஸோ மேலாண்மையர் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் மேலாளர் உற்பத்தி சார்ந்த நடவடிக்கைகளில் முடிவு எடுக்க முடியுது சந்தை காரணமாக, சந்தை மூலமாக. ஏன்னா எந்த அளவுக்கு சந்தையில் நம்ம பொருள், உற்பத்தி செஞ்ச பொருள் எந்த அளவுக்கு சந்தையில் விற்பனை செய்தோ அதை வச்சு தான் அவங்க என்ன செய்வாங்க, மேற்கொண்டு உற்பத்தி அதிகரிக்கவா குறைக்கவாங்கிற முடிவு எடுப்பாங்க. இல்லை புதிய டெக்னாலஜி கொண்டுட்டு வருவோமா, புதிய பொருட்களை ஏதாவது சேஞ்சஸ் கொண்டுட்டு வருமாங்கிறது உற்பத்தி சம்பந்தமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த சந்தை உறுதுணையாக அமையுது. இதனால் அந்த நிறுவனத்தோட தொழில் நல்ல மேம்பாடு அடைகிறது, மக்களுக்கு அதிக அளவு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, புதிய புதிய டெக்னாலஜி உள்ள பொருட்கள் உள்ள வருது, இதனால் அதிக அளவு மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. இது தனி நிறுவனத்திற்கு சந்தையிடுகை மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின்மா. சமுதாயத்திற்குன்னு பார்க்கையில் நீ இதில் ஒரு 5 பாயிண்ட் படித்து வச்சுக்கணும். அடுத்த தனி நிறுவனத்திற்குன்னு பார்க்கையில் உனக்கு இருக்கிறதே 4 பாயிண்ட் தான், அதையும் படித்து வச்சுக்கணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சந்தையிடுகை பணிகள். சந்தையிடுகை பணிகள், அதாவது சந்தையிடுகை மூலம் சந்தையிடுகை எந்த பணிகளெல்லாம் நமக்கு பண்ணுது? ஃபஸ்ட்டு, உரிமை மாற்று பணிகள், இடமாற்று பணிகள், வசதி செய்யும் பணிகள்னு சந்தையிடுகை பணிகள் 3 டைப்பில் இருக்குது. சந்தையிடுகை பணிகள் 3 டைப்பில் இருக்குது. ஒன்று உரிமை மாற்று பணிகள், இடமாற்று பணிகள், வசதி செய்யும் பணிகள். அதாவது உரிமை மாற்று பணிகள்னால் சந்தையில் நம்ம பொருட்கள் வாங்கிறது மூலமாக அந்த உரிமை பொருட்களோட உரிமைகள் மாற்றம் செய்யப்படுது.
விற்பனையாளர் கையில் அந்த பொருட்கள் இருக்கிற வரைக்கும் அதோட உரிமையாளர் விற்பனையாளர். எப்போ நம்ம காசு கொடுத்து அந்த பொருளை வாங்கிட்டோமோ அதோட உரிமை யாருக்கு மாற்றப்படுது? வாங்குபவருக்கு மாற்றப்படுது. ஸோ உரிமை இந்த இடத்துல விற்பனைன்னு கொடுத்துருக்கு. விற்பனைனா நம்ம பொருட்களை வாங்காத வரைக்கும், விற்பனை நடைபெறாத வரைக்கும் அந்த பொருள் விற்பனையாளரிடமே இருக்கும். உரிமை விற்பனையாளரிடமே இருக்குது. அந்த பொருளை நம்ம வாங்கிட்டோன்னா அந்த பொருளோட உரிமை யாருக்கு மாற்றப்படுது? வாங்குபவருக்கு மாற்றப்படுது. ஆய்வின் மூலம் சந்தையில் ஒரு பொருளை பற்றின ஆய்வு செஞ்சு அந்த பொருளோட பெனிஃபிட் நமக்கு தெரிஞ்ச பிறகு நம்ம அந்த பொருட்களை வாங்குகிறோம். ஸோ இது மூலமாக உரிமை மாற்றம் செய்யப்படுகிறது. மாதிரி மூலம் சாம்பிள் கொடுப்பாங்கள்ல, சில பொருட்களுக்கு சின்ன சாம்பிள் கொடுப்பாங்க. ஸோ அந்த பொருட்களை வாங்குறது மூலமாகவும் உரிமை மாற்றம் செய்யப்படுகிறது. விலைக்கு கூறுதல், ஒரு பொருளை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் அவங்க சொன்னதுக்கப்புறம் அந்த பொருளை வாங்குகிறோம். ஸோ அப்படி விலைக்கு கூறுதல் மூலமாகவும் அந்த பொருளோட உரிமை நமக்கு மாற்றம் செய்யப்படுகிறது. வகைப்படுத்துதல் மூலம் பொருட்களை டைப் வாரியாக வகைப்படுத்தி வச்சுருப்பாங்க. அப்போ தானே குவாலிட்டியை பொறுத்து. இல்லை இப்போ ஃப்ரூட்ஸ் கடைன்னு எடுத்துட்டோன்னா ஒவ்வொரு ஃப்ரூட்ஸும் ஒவ்வொரு இதில் தனித்தனியாக அவங்க என்ன செஞ்சு வச்சுருப்பாங்க? வகைப்படுத்தி வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி வகைப்படுத்தி வைக்கிறதுனால நம்ம எளிதாக சந்தையில் போய் அந்த பொருட்களை ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஸோ அது மூலமாக நம்ம பொருட்களை எளிதான முறையில் வாங்குகிறோம். இப்படி வாங்குறது மூலமாகவும் உரிமை மாற்றம் செய்யப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இடமாற்று பணிகள். அதாவது பொருட்களோட இடம் மாற்றப்படுது. எங்கேருந்து எங்கே மாற்றப்படும்? பொருட்களை உற்பத்தி செஞ்ச இடத்துல இருந்து, அதாவது உற்பத்தியாளர்கிட்ட இருந்து, அதாவது தொழிற்சாலையிலிருந்து சந்தைக்கு மாற்றப்படுது. ஸோ இப்படி மாற்றப்படுறது தான் இடமாற்று பணிகள்னு சொல்கிறோம். ஸோ சந்தைக்கு வர்ற வரைக்கும் அந்த பொருட்கள் எங்கெல்லாம் இருக்கும்? போக்குவரத்து மூலமாக தான் அந்த பொருட்கள் நம்ம என்ன செய்வோம்? கொண்டுட்டு வருவோம். ஸோ அந்த இடமாற்று பணிகளில் போக்குவரத்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. டைரெக்டாக சந்தைக்கு அவ்வளோ பொருட்களையுமே நம்ம கொண்டுட்டு வர முடியாது. அதனால் முதல்ல எங்கே கொண்டு போய் வைப்பாங்க? குடோனில் கொண்டு போய் வைப்பாங்க. அதான் சரக்கு சேமிப்பு மற்றும் பண்டக சாலையிடுதல். குடோனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தேவையான அளவுக்கு எங்கே வரும்? மார்க்கெட்டுக்கு வரும். வேணுங்கிற அளவுக்கு மார்க்கெட்டுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி பொருட்களை தொழிற்சாலைகளிலிருந்து போக்குவரத்து மூலமாக இடமாற்றம் செய்கிறோம். குடோனுக்கு வருது. ஸோ குடோன்லேருந்து திரும்ப சந்தைக்கு இடமாற்றம் செய்கிறோம். ஸோ இப்படி இடமாற்று பணிகள் உள்ளது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வசதி பணிகள் அல்லது துணைப்பணிகள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இது போக உள்ள மீதியுள்ள அனைத்து பணிகளும் துணைப்பணிகளில் அடங்கும். ஸோ சந்தையோட துணைப்பணிகள் என்னென்னு பார்த்தோன்னா நிதியிடல் ஃபஸ்ட்டு. அதாவது சந்தைக்கு ஒரு பொருளை கொண்டுட்டு வர்றதுக்கு கண்டிப்பாக ஃபைனான்ஸ் பணம்ங்கிறது முக்கியத்துவம். ஸோ நிதி இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது? பொருட்களை விற்பனை செய்ய இயலாது. ஸோ நிதிங்கிறது முக்கியத்துவம். அந்த நிதியை நீண்டகால நிதி, மத்திய கால நிதி, குறுகிய கால நிதின்னு 3 டைப்பில் பிரிப்பாங்க. ஸோ நிதியிடல்ங்கிறது முக்கியமானது. அடுத்தது இடர் ஏற்றல். ஸோ பொருட்களை கொண்டுட்டு வர்றதில் என்ன ஆகலாம்? அந்த பொருட்கள் இடர்பாடுக்குள்ளாகலாம். அதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டோ, ஒரு தீ விபத்தோ, திருடு போகிறதோ, இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம்னாலும் ஏற்படலாம். ஸோ அப்படி என்ன ப்ராப்ளம் ஏற்பட்டாலும் நம்ம தான் அதை ஏற்றுக்கணும். எங்கேருந்து? தொழிற்சாலை உற்பத்தியாளர்கள்ட்டேருந்து சந்தைக்கு வர பாதைகளில் அந்த பொருட்களோ இல்லை குடோனில் சேவ் பண்ணி வச்சுருக்கையிலையோ அந்த பொருளுக்கு எந்த விதமான இடர் ஏற்பட்டாலும் அந்த இடரை நம்ம தான் ஏற்கணும். அடுத்தது சந்தை தகவல். மார்க்கெட்டில் நம்ம பொருள் எந்த அளவுக்கு பெயர் வாங்கியிருக்கு, அதாவது மக்கள் மனசில் எந்த அளவுக்கு மதிப்பு வாங்கியிருக்கு, நம்ம பொருள் பற்றின எண்ணம் மக்களிடத்தில் எப்படி இருக்குது, நம்ம பொருளை நுகர்வோர் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறாங்க, அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி சந்தை பற்றின சில தகவல்கள் உள்ளடக்கியது தான் இந்த சந்தை தகவல். அடுத்தது தரப்படுத்துதல். பொருட்களை நம்ம என்ன செய்வோம்? தரம் வாரியாக அதோட செயல்பாடுகள், அதோடைய இயல்புகளுக்கு தகுந்த மாதிரி தரம் வாரியாக நம்ம என்ன செய்வோம்? நம்ம பொருட்களை பிரித்து வைப்போம். அப்படி பிரித்து வச்சா மட்டும்தான் எளிதான முறையில் நம்ம பொருட்களை விற்பனை செய்ய முடியும். அந்த பொருட்களோட அளவு சில நம்ம கடைகளை நீ பல கடைகள் எல்லாம் பார்த்துருப்பேன். ஆப்பிளே பாரு 2 டைப் 3 டைப் இருக்கும். லேபிள் ஒட்டினது, லேபிள் ஒட்டாதது, சாதாரண ஆப்பிள், அந்த மாதிரி டைப் ஆஃப்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பொருளையே அவங்க என்ன செஞ்சு வச்சுருக்காங்க? நிறைய டைப்ஸ் கொண்டு அதுபடி வகைப்படுத்தி வச்சுருக்காங்க. தரத்தை பொறுத்து, குவாலிட்டியை பொறுத்து அவங்க பிரித்து வச்சுருக்காங்க. இதனால் நம்ம எளிதாக ஐடென்டிஃபை பண்ணி வாங்க முடியுது. அடுத்தது வகைப்படுத்துதல். ஸோ அதே மாதிரி பொருட்களோட அழகுகள் அடிப்படையில் அந்த பொருட்களை என்ன செய்வாங்க? பல வகைகளாக முதல்ல பாகுபாடு செஞ்சு பிரிப்பாங்க. அதாவது அந்த பொருட்களை வகைப்படுத்துகிறாங்க. எந்த பொருட்கள் எந்த இடத்துல வைக்கணும், இந்த டைப் ஆஃப் பொருளாக இங்கே இருக்கட்டும். ஏன்னா மக்கள் சரியான முறையில் அதை தேர்ந்தெடுத்து வாங்குறதுக்கு எளிமையான முறையில் வகைப்படுத்துகிறாங்க. முதல்ல தரம் வாரியாக வகைப்படுத்துறது. அப்புறம் ஃப்ரூட்ஸை தரம் வாரியாகன்னு சொல்லல, ஒரு ஆப்பிளை 3 டைப் ஆஃப் தரமாக பிரிக்கிறது. ஆனால் வகைப்படுத்துதலுங்கிறது ஆப்பிள் தனியாக, ஆரஞ்சு தனியாக, மாதுளை தனியாக, இந்த மாதிரி வகைப்படுத்துறது. ஃப்ரூட்ஸ்லேயே வகைப்படுத்துறது.
ஸோ இதுதான் வகைப்படுத்துதல். இதனால் எளிதான முறையில் மக்கள் வாங்குறதுக்கு வசதியாக இருக்கும். பெயரிடல், அந்த பொருளுக்கு பெயர்கள் நம்ம வைக்கணும், அப்படி தானே? இப்போ புது ப்ராடக்ட் கொண்டு வந்தாலும் அந்த பொருட்களை வந்து எளிதான கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த பொருளுக்கு பெயர் வைக்கிறது. ஸோ அந்த பொருளை இன்னொரு பொருளில் இருந்து வேறுபடுத்தி காட்டுறதுக்கு அந்த பொருட்களுக்கு ஒரு பெயரோ இல்லை ஒரு வணிக குறியோ வைக்கிறது. ஸோ இதுதான் பெயரிடல் அப்படிங்கிறது. கட்டுமம், கட்டுமம் மீன்ஸ் பேக்கிங். அதாவது குடோனில் இருக்கையிலேயே நம்ம என்ன செய்வாங்க, சில பேர் கட்டுமம் பேக்கிங் வேலையை ஒன்று ஃபேக்ட்ரியில் முடிச்சிருவாங்க, இல்லைன்னா குடோன் கொண்டு வந்து குடோனில் பேக்கிங் வேலையை பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பேக்கிங் பண்ணையில் அந்த பொருட்களை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த இதில் இருக்கும். ஸோ அந்த பொருள் எப்படி யூஸ் பண்ணணும், அதை எப்படி அதோட பாதுகாப்பு எப்படி யூஸ் பண்ணணும், அதாவது அந்த பொருட்கள் வந்து உடையாமல் வீணாகாமல் அதில் ஏதாவது கசிவு ஏற்படாமல் சேதம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அந்த பொருட்களை சரியான முறையில் என்ன செய்வாங்க, பேக்கிங் பண்ணுவாங்க, கட்டுமம் செய்கிறது. அடுத்தது விலையிடல். அதுக்கப்புறம் கடைசி என்ன செய்வாங்க, அந்த பொருளுக்கு லேபிள், விலை ஊட்டுவாங்க. அது மூலமாக அந்த பொருட்களோட மதிப்பு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விலை நிர்ணயிக்கையில் அந்த பொருளோட வேல்யூ என்ன, அது சந்தையில் வந்து எளிதான முறையில் விற்பனை செய்கிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். லேபிள் ஊட்டுறது மூலமாக விலையிடல் இதுதான். ஸோ சந்தையோட பணிகளில் பேலன்சிங் உள்ள பணிகள் தான் இந்த பணிகள்: நிதியிடல், இடரியேற்றல், சந்தை தகவல், தரப்படுத்துதல், வகைப்படுத்துதல், பெயரிடல், கட்டுமம், விலையிடல். இதெல்லாம் சந்தையிடுகையின் பணிகளில் உள்ளடங்கியது. மீதியாக அடுத்த வீடியோவில் பார்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.